ஸோ அதான் ஒரு பெரிய கதை ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே படம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ அதனால லேக்னு எதிர்பார்க்க வேணாம். லேகாக இருக்குது படம், செகண்ட் ஹாஃப்ல லேக் அந்த மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல லேக்லாம் இல்லை, படம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோவாக தான் போகும். ஸோ அதனால படம் பார்க்கலாம். நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு படிக்கிறதுல போய் வேற ஒரு பையனை விரும்பும். அந்த வேற ஒரு பையன் வந்து வேற கேஸ்டா இருப்பான். அதை மாமனால ஏற்றுக்க முடியாது. அதனாலதான் அந்த பொண்ணு இந்த மாதிரி மனநிலை மாறி இருக்குன்னு நினைச்சு கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் அமைதியா இருந்தாங்கன்னா வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு, யாரும் மை வச்சிருக்காம நினைப்பாங்க. இதே நம்ம சிட்டி சைடு என்ன நினைப்போம், சைக்காலஜிக்கலா அந்த பொண்ணுக்கு ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காங்க, இல்லாட்டி ஏதாவது மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க, அந்த மாதிரி நினைப்போம். அதனால படம் எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்கு. அதான் வசூல் எடுக்கணும்னா சொல்லிதான் ஆகணும். அதனால மெசேஜ் சில நிறைய மெசேஜ் கொடுத்து மெசேஜா ரிலேட்டடா பாக்குறோம். மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் உள்ள வராங்க இல்லையா? அங்க வந்து உட்காந்துட்டு ஜாதியை குறியீடு, ஜாதியை தாழ்த்தி பேசுறது, ஜாதியை வந்து திட்டி பேசுறது, அதெல்லாம் சரியா இருக்கு? சரியா இருக்குன்றத விட ஒருத்தங்களை பொறுத்து இருக்குல்ல. இப்போ வந்து ஜாதி பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, சிட்டிலேயே இருக்கேன். இங்க வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அந்த மாதிரி ஒரு டாமினன்ட் கிடையாது. இது கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா இருக்குல்ல, இன்னமும் இருக்கு. கடைசியில இப்ப நீங்க சிட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பையனும் லவ் பண்றாங்கன்னா கடைசியில எங்க போய் நிக்கணும்னா நீங்க என்ன கேஸ்ட் அப்படின்னு தான் நிற்கும். அது வந்து நம்ம படத்தை பார்த்து நல்லவிதமா எடுத்துக்கலாம், கெட்டவிதமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி நடக்குதோ அப்ப நம்மளும் இதை மாதிரி மாறணும் அப்படின்ட்டு அது நம்மளை பொறுத்துதான் இருக்கு. நம்ம எப்படி படத்தை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. ஹீரோயின் வச்சுதானே கதையே. ஹீரோயின் வச்சுதான் கதையே ஃபுல்லா டிராவல் ஆகுது. சூரி பயங்கரமா எடுத்திருக்காரு. அந்த பொண்ணுக்காக தான் குடும்பமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த விஷயத்துக்காக போறாங்க. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காம ஒரு பிரேக் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பயங்கரமா நடிக்கிறாங்க சூரி. ஹீரோவா பண்ணலாம் கண்டிப்பா. அடுத்தடுத்து பயங்கரமா கருடன்லயும் சரி, இதுலயும் சரி அடுத்தடுத்து ரொம்ப சக்சஸா கொண்டு வர்றாருல. அவரு அந்த சைட்ல இருக்கனால அவருக்கு இந்த மாதிரி படம் அமையுதா இல்ல அவர் இயற்கையா நடிக்கிற மாதிரி இருக்கு. படம் இயற்கையா போகுது. நம்ம டயலாக் அதிகமா இல்ல, டயலாக் கம்மி தான். ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் சரி எல்லாமே தரமா கொடுத்துருக்காங்க. படம் போர் அடிக்கும். ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்தே படம் இப்படிதான் அப்படின்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் படம் போனோடனே படம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும்ட்டு எதிர்பார்த்தோம். நம்ம ட்ரைலர்லயே கொண்டு வந்திருப்பாங்களே, ட்ரைலர்லயே அந்த ஃபுல்லா மியூசிக் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு மியூசிக் மாதிரி, அது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஒரு மியூசிக் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு பாட்டு மாதிரி. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒரு வாழ்வியல் சிறப்பாக காமிச்சிருக்காங்க. எப்படி சொல்றது, ஒரு மேல் டாமினன்ஸ் தான். இன்னும் சவுத் சைடு மதுரை தேனி சைடுலாம் வந்து வேற ஜாதி பசங்களை லவ் பண்ணா பொண்ணுங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத கிளியர் அண்ட் கட்டா காமிச்சிருக்காங்க. ரான் ரஸ்டிக்கா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாருமே பெருசா ஆக்டிங்க்கு ஸ்கோப் இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு தேவைப்பட்ட ஆக்டிங் ஓவராகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, சட்டையிலான ஆக்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் இல்லாத பெரிய பிளஸ். லைவ் சவுண்ட்ஸோட இருக்கும்போது அது நம்ம அப்படியே அந்த கிராமத்தோட அப்படியே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான், படம் பிடிக்காது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் எதிர்பார்ப்பாங்க, 2 சாங்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்துல இருக்காது. ஒரு எம்டி மைண்ட் செட், கிளியர் மைண்ட் செட்ல வாங்க. ஒரு ஆர்ட் பிலிம் பார்க்க போறோம், ஸ்லோவா தான் இருக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பூர்த்தி போகும். ஆமா, கூழாங்கல் ஒரே லைன் தான். கூழாங்கல் வந்து அப்பா அம்மாக்குள்ள இருக்க பிரச்சனைகள், இது வந்து ஒரு பொண்ணுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இருக்க ஒரு பிரச்சனை. அதான் அவர் வந்து எடுக்கிறது எல்லாமே ரூட்டடா இருக்கு. ரொம்ப அவங்க கிராமத்து சைடுல இருக்கிறத ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருக்காரு. அது நல்லா இருக்கு. எனக்கு கொட்டுக்காளி பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொட்டுக்காளி படம் பார்த்தேன். உண்மையிலே வந்து சூரி வந்து விடுதலை, கருடன், அடுத்தது 3வது படம் நான் பாக்குறேன். கேரக்டர்ல உண்மையிலே வாழ்ந்துட்டேன். கேரக்டர் ரோல்லாம் இவருக்கு தான் இனிமேல் செட் ஆகும். ஏன்னா இந்த படம் வந்து கம்மி பட்ஜெட்ல இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ஃபைனான்ஸ் பண்ணாலும் சத்தியமா அவரே நடிச்சிருக்க முடியாது. ஃபைனான்ஸ் பண்ணிட்டாரு, கதை கேட்டு ஃபைனான்ஸ் பண்ணாருன்னா அது கண்டிப்பா வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். இயல்பாவே எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதுதான் படத்துல ஒரு சவுண்டு இல்ல, ஆட்டோ சவுண்டா கடைசி வரைக்கும் அந்த ஆட்டோ சவுண்டு தாங்க. அதுல பயணிக்கிறாங்க, அந்த சேவல் எடுத்துன்னு போறாங்க, அவங்க போய் பலி கொடுக்க போறாங்க. அதோட கதை அந்த சேவல் பலி கொடுத்தாங்களா இல்லையான்னு வினோத் மக்கள்கிட்ட கொடுத்தாரு. இது ஏன் நீங்க தான் கேட்கறேன், இது ஏன் போர் அடிக்காம போறேன்னு கேட்டீங்கல்ல ரொம்ப பேரு, இது ஏன்னு சொல்லுங்க, நான் விளக்க சொல்றேன். லவ் இருக்குது, அந்த பொண்ணு பேய் பிடிக்கல, லவ் இருக்குது, மூட நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு மனசுல என்ன, ஒரு ஆம்பளை தனியா இருந்தானா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு தனியா இருந்தா கிராமத்துல பேய் பிடிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் படம்.
நான் என்ன சொல்றேனே, பரோட்டாவே நீ தின்னாதேயா, உன் பேரு பரோட்டா சூரியா இல்ல, ஃபுல் மில்ஸ் சூரி. ஏன்னா ஃபுல் மில்ஸ்னா ஃபுல் கதையை கேட்டுதான் இனிமேல் நடிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. நீ பரோட்டா சாப்பிட்டு நடிக்கல, கதையை தேர்ந்தெடுத்துட்டு கதை திருப்தியா இருந்தா ஃபுல் மில்ஸ் தான் நீ நடிக்கிறிய. இது இயல்பாவே தெரியுது நடிப்பு. கொட்டுக்காளி நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, கேர்ள்ஸ் கோல் த்ரூ பண்ற பெயினை வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து காமிக்க சொல்ல நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும். இந்த மாதிரி படம் வர்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பாட்டு இல்லாம எடுத்தது இன்னும் பெட்டரா இருக்கு. எனக்கு நான் ஒரு 2 நிமிஷம் வெளியே போயிட்டேன், அந்த டைம்ல சொல்லிருக்காங்களான்னு தெரியல, நான் தப்பா கன்வே பண்ணக்கூடாது. கொட்டுக்காளின்றது எனக்கு மீனிங் தெரியல, பட் ஆனா வந்து அதுக்கு எனக்கு கரெக்டா தெரியல. இல்ல நான் கம்பேர் பண்ண மாட்டேன் ப்ரோ. இதுல என்ன ஸ்ட்ரென்த்னா, சில படம் இப்போ வந்து வந்தது ஸ்லோவா காமிச்சிருந்தாங்க, ஆனா எங்கேஜிங்காவே இல்ல. இந்த படம் வந்து ஸ்லோவா காமிச்சிருக்காங்க, எங்கேஜிங்கா இருக்கு, பாட்டு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அது காரணம் ஸ்டோரி. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, காஸ்ட் விஷயம் பேசாத படம் எது ப்ரோ? அதுல நம்மளுக்கு ரிஃபார்ம் ஆகிறோமா, நம்ம நல்ல விஷயம் எடுத்துக்கிறோமா, அதான் விஷயம். காஸ்ட பத்தி எல்லாம் சொன்னாதான் புரியும். அதான பிரச்சனை இப்ப நம்ம நாட்டுல. நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்லா இருக்கு. அதான் இது மெசேஜ் ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று இது பண்ணணும்லாம் எதுவும் இது பண்ணா திகட்டிடும். மெசேஜ் எல்லாம் எதுவும் சொல்ல, அவங்க ஒன்று எடுத்து ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க, அதுல இருந்து நம்ம மெசேஜ் எடுத்துக்கலாம், எதுவும் இல்லாட்டி எதுவும் இல்லாம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி அதெல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஒரு ஃபேமிலி ஃபிலிம் தான், எல்லா ஃபேமிலி இருக்குல்ல, எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுக்கான